மத்தேயுனுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டிங்ல இருக்கும் போது, உபவாச ஜெபம் பண்ணும் போது, அல்லேலூயா, ஆமா, அந்த உபவாச ஜெபம் எப்படி இருக்குன்னா அந்த ரங்கத்துல இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அதை வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதீர்கள். மாயக்காரரை போல முகவாடலா இருக்க கூடாது. அல்லேலூயா. சில ஆளு மூஞ்ச பார்த்தோன்னு ஆமா தெரிஞ்சிரும். ஆமா எப்படிதான் இருக்குது ஆளுங்க. சில நபர்கள்லாம் இருப்பாங்க, பைபிள் வசனம் தெளிவா அழகா நமக்கு சொல்லுது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். உபவாசமா இருக்கும்போது உன் முகம் வாடலாவே இருக்க கூடாது. அல்லேலூயா. அது வெளியரங்கமா தெரியவும் கூடாது. உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று. எப்போ முகத்தை வாடலா வச்சிருந்தாலும் அப்பவே அதுக்கான பலன் கிடைச்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிப்போம். நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. அந்த உபவாசம் எங்க காணப்படணுமா? அந்தரங்கத்துல இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படணும். அப்போ இந்த மாதத்துல ஆண்டவர், இந்த மாதம் மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா. அல்லேலூயா. உன் அந்தரங்க அவ்வளவு அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்டாரு. இப்ப பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள் வந்துருச்சு. இப்ப பேதுரு பிரசங்கம் பண்ண, ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? பேதுரு பிரசங்கம் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அந்த பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? தேவ சமூகத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தேவ சமூகத்துக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, சோத்திரம், ஞானஸ்தானம் எல்லாம் வாங்கிட்டாங்க. மனம் திரும்புதல், அல்லேலூயா, நிலையான மனம் திரும்புதல் அவங்களுக்கு உண்டாயிருச்சு. அப்படி வந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களாவே தன்னுடைய காணியாட்சி எல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில வச்சாங்க. அப்படி வைக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த அனனியா சப்பீரால்னு 2 பேரு, அந்த 2 பேர் என்ன பண்ணாங்க? ஆமா, வித்தாங்க. ஆனா தன்னுடைய வித்துட்டு என்ன பண்ணாங்க? அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பங்கை எடுத்து ஒளிச்சு வச்சாங்க. ஆனா அந்த ரங்கத்துல இருக்கிற பிதாவாகிய தேவன் பேதுருக்கு அதை வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். நான் சொல்றேன், உன் அந்தரங்கத்தை தான் முதல்ல ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ இத்தனை வருஷம் சபைக்கு வந்தங்கிறது மேட்டர் இல்ல. இத்தனை வருஷம் உன் அந்தரங்கம் எப்படி இருந்திருக்கு, உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, அத கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உன் அந்தரங்க வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. இங்க அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. சோத்திரம். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அடிக்கடி சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை என்ன செய்யணுமா? கழுவணும். உபவாச நாட்கள்ல நீ உபவாசமா இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இது டிஸ்கஸ் பண்ணி செய்யற வேலை இல்ல, இது கேட்டு ஆலோசனை பண்ணி செய்யற வேலை இல்ல. அதே மாதிரிதான் உங்களுடைய ஜெபங்களும், அனுதின ஜெபங்களும். அப்ப நம்ம அனுதினம் தான தர்மம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, அனுதினம் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அடிக்கடி உபவாசம் பண்ணுகிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியரங்கமான பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கான பலனும் பதிலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரலன்னா
ஸ்தோத்திரம். என் தான தர்மத்துல நான் மிஸ்டேக் பண்றேன், என் ஜெபத்துல மிஸ்டேக் பண்றேன், என்னுடைய உபவாசத்துல நான் மிஸ்டேக் பண்றேங்கிறத நான் உணரணும். ஹல்லேலூயா.